நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி சரியா தான் பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு, அது ஒரு பக்கம் பேசு பொருளாக மக்கள்கிட்ட இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. தாவேகா திமுக அப்படின்னு வெளியில செய்தி வரத்துக்கே காரணம் எடப்பாடி பழனிசாமி தான், அங்க கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால தான் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி வீக்கா இருக்காருன்னா ஸ்ட்ரக்சர்ல வீக்கா இருக்கிறாரு. ஆனா களத்துல இப்ப திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் நிரூபிக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ரோலை சரியா தான் பிளே பண்ணிட்டு போறாரு. அவருடைய பயணம் இருக்குல்ல, அந்த பஸ்ல ஏறி போற பயணம் இருக்குல்ல, போகிற இடங்களில் எல்லாம் நேற்று கூட பேசியிருக்காரு, தேர்தல் காலத்துல அதிமுக தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, ரெண்டாவது இடத்துக்கு தான் எல்லாரும் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறாரு. இல்ல சார், தேர்தல் களத்தை பொறுத்தவரை முந்தி நிற்கிறது திமுக தான். திமுகவுக்கு அடுத்த இடத்தில் அதிமுகவும் இருக்கு. இப்ப அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் போட்டி. ஏன்னா எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்து அதிமுக தான் தொடர்ந்து இந்த அரசை விமர்சனம் செய்கிற வலிமையான கட்சி, இந்த அரசை எதிர்த்து அரசியல் செய்கிற வலிமையான கட்சி. அந்த இடத்துக்கு தாவேகா வந்துருச்சான்னு கேட்டா வரல. வர்றதுக்கு நீண்ட காலமாகும். அதற்கு நிறைய பயணங்களை, நிறைய அர்ப்பணிப்புகளை விஜய் செய்தாக வேண்டும். அது செய்யவில்லை என்பதுதான் விஜய்க்கு இருக்கிற வீக்னஸ். நீங்க எடப்பாடி பழனிசாமி காலையில வாக்கிங் போய் மக்களை சந்திக்கிறாரு, மத்தியானம் விவசாய பெருங்குடி மக்களை சந்திக்கிறாரு, சாயங்காலம் பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாரு. விஜய் என்ன செய்யறாரு? குறிப்பிட்ட நேரத்தில் திரட்டி வைக்கப்பட்ட இடத்தில் நின்று ஒரு 10 நிமிடம் பேசிவிட்டு புறப்பட்டு போகிறார். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பகுதி மக்களை சந்தித்து பேசி இருக்காரா? இப்ப எடப்பாடி பழனிசாமி கிரவுண்ட் ரியாலிட்டி உணர்ந்திருக்கிற அரசியல்வாதி. அவர் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவோ அதை உணர்ந்து அரசியல் செய்யறார். அந்த யதார்த்தத்தை உணர்ந்து அரசியல் செய்யாமல் இருக்கிறார் விஜய் என்பதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய பின்னடைவு. அதிமுக வீக்கா இருக்கும் போதே அந்த இடத்துக்கு விஜயால வர முடியலன்னா, அதிமுக பலம் பெற்று விட்டால் விஜய் என்ன செய்வார்? மீண்டும் ஒரு புதிய சீமானாகவே விஜய் வருவார் என்பதுதான் செய்தி. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.